ராசி நேயர்களுக்கு வணக்கங்க. சிம்ம ராசியில் வந்து பௌர்ணமி காலத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே வந்து பௌர்ணமின்னா வந்து முழு சந்திரன் வந்து முழுமையாக ஒளித்தர்றது தான் வந்து பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே தான் சொல்கிறாங்க. மனதளவுலையும் வாழ்க்கை அளவுலையும் ஒரு சிறந்த மாற்றம் தர்றது தான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பௌர்ணமி காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு வந்து பொதுவாகவே வந்து ஜோதிடங்கள்லாம் நம்புது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்ம ராசிக்கு வந்து இந்த பௌர்ணமியில் வந்து ஒரு நம்பிக்கையும் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளாக வந்து சிம்ம ராசியில் பௌர்ணமிக்கு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து தொழில்னு பார்த்திங்கன்னா பணியிடத்தில் வந்து உங்கள் திறமையை வந்து பாராட்டத்தக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்த வேலைங்க. பொதுவாகவே வந்து கொஞ்சம் நீண்ட நாளாக வந்து ஒரு வேலையை நம்ம எதிர்பார்த்திருந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. பல நல்ல தகவல்கள் வந்து கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புதிய முயற்சிகள் தொடங்குறதுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்ற ஒரு காலமாக இருக்குதுங்க. பண வரவுன்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத வருமானம் வந்து கிடைக்கலாங்க. நம்ம பொதுவாகவே வந்து எதிர்பாராத ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பழைய கடனை வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பல வருஷமாக வந்து அந்த கடனை கட்ட முடியல என்னால் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களாம் வந்து அந்த கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேவையற்ற செலவுகளை வந்து தவிர்க்கணுங்க. அன்னெசசரி செலவுங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்க. இப்போ சிக்கனமாக செலவு பண்ணுறது வந்து வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. சேமிப்பு வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியங்க. பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறதுனால வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறத்துக்கான ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பம்னு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த மனக்கசகசப்பெல்லாம் குறையுங்க. சில வாக்குவாதம் சண்டைங்க அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கிறதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. உறவினர்களுக்குள்ள நல்ல புரிதல் ஏற்படுங்க. வீட்டில் மகிழ்ச்சியான நிலவுகள் வந்து நடைபெற வாய்ப்பு வந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்குங்க. கல்யாணம் சில பேருக்கு வந்து சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும். கல்யாண யோகம் கூடாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாண யோகம் கூடி கல்யாணம் வந்து நல்ல வரனாக தேடி வரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. சில பேர் நீண்ட நாளாக வந்து வீடு கட்ட முடியல என்னால், வீடு கட்டுறதுக்கு நான் ரொம்ப நாளாக ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கேன், என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாளாக ஒரு பணியில் வந்து நான் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த வேலை வந்து கைக்கூடி வரத்துக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்குதுங்க. காதலில் வந்து பார்த்திங்கன்னா காதல் உறவில் வந்து சில குழப்பங்கள்லாம் இருக்குங்க. அந்த குழப்பங்கள்லாம் நீங்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் வந்து அமையறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அதே சமயம் வந்து கணவன் மனைவிக்குள்ள அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியம்னு பார்த்திங்கன்னா உடலில் வந்து சோர்வு அடையுங்க. சோர்வுனாவே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் இப்போ நடக்கிற தூரம் அந்த மாதிரி ரொம்ப நேரம் நடந்தால் வந்து அவங்க வந்து மனதளவில் கொஞ்சம் சோர்வு அடைவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்குங்க. மன அமைதிக்கு வந்து நம்ம பொதுவாகவே தியானம் பண்ணுறது நல்லதுங்க. ஒரு சில பேர் வந்து டிப்ரெஷன் டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு யோகா செய்கிறது நல்லதுங்க. அது பண்ணுறதன் மூலமாக வந்து மன அமைதியை வந்து தருங்க. மன அழுத்தத்தெல்லாம் வந்து தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள்னு பார்த்திங்கனாவே பொதுவாக வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்தணுங்க. கவனம் செலுத்தக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுங்க. அதே சமயம் வந்து நம்ம கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம்னா மார்க்லையோ நம்ம படிப்புலையோ வந்து நம்ம பின்தங்கிடுவோங்க. அதனால் வந்து படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் வந்து நல்லா தயாராகக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றத்தக்க வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஆசிரியர்கள் வந்து பாராட்டு கிடைக்குங்க. பௌர்ணமி காலத்தில் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் அல்லது அம்மனை வழிபடுறது நல்லதுங்க. அதே சமயம் வந்து நிலாவை வந்து தரிசித்து மனதார வந்து வேண்டிக் கொள்வது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து என்னால் கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் வந்து நைட்டு நேரத்தில் நிலாவை வந்து பார்த்து மனதார வேண்டிக் கொண்டாலும் வந்து நம்ம நினைக்கிற காரியம் வெற்றிகரமாக முடியும்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளியோருக்கு அன்னதானம் இல்லை வெள்ளை நிற உணவுகளை வந்து தானமாக செய்கிறது வந்து சிறப்பான அன்னதானமாக இருக்குங்க. அமாவாசை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாடு வெள்ளை அன்னத்தை வச்சு நம்ம ஏதாவது பொரியல் குழம்பு அந்த மாதிரி கொடுத்து தானமாக கொடுக்கறதுனால நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ஷ்டங்கள்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண் 1, 5. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா தங்க நிறம், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசைனா கிழக்குங்க. அதே சமயம் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நீண்ட நாளாக வந்து தடை செய்யப்பட்ட காரியங்கள்லாம் விலகி சாலுவாக வந்து ஒரு செயலை வந்து செய்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. வேலையில் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் வந்து மரியாதையை வந்து உயரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க.
முன்னோர்கள்லாம் இருப்பாங்கல்லங்க, நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி கொள்ளு தாத்தா கொள்ளு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. வீண் கோபத்தை வந்து தவிர்க்கணுங்க. வீண் கோபத்தை வந்து மகராசிக்காரங்க வந்து தவிர்க்கணுங்க. வீண் கோபத்தை தவிர்த்தாலே பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறேன். மக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட எண்ணு பார்த்திங்கன்னா 1. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து காதல் மற்றும் குடும்பத்தில் வந்து உறவு வந்து மகிழ்ச்சி அடையும்னு சொல்கிறாங்க. கலை மற்றும் படிப்பு மீடியா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கலை, எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டேலண்ட் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. படைப்புனா நம்ம ஒரு திங்ஸை படைக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்குதுங்க. எதிர்பாராத பண வரவு கிடைக்குங்க. புதிய நட்புகள் மற்றும் பல நல்ல தொடர்பான உறவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா சிவப்பு, அதிர்ஷ்ட எண்ணுன்னா 6ங்க. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாரமாக இருக்குதுங்க. அரசு தொடர்பான காரியங்கள் வந்து சாதகமாக முடியுங்க. சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. திட்டமிட்ட செயல்பட்ட எதிர்பாராத லட்சியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அதிர்ஷ்ட எண்ணா தங்க நிறம், அதிர்ஷ்ட எண்ணா 3ங்க. பௌர்ணமியில் வந்து பொதுவாகவே வந்து பரிகாரம்னு பார்த்திங்கன்னா காலை அல்லது மாலையில் வந்து எந்திரிச்ச சிவபெருமான மகாலட்சுமியை வழிபடுறது வந்து நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அதே சமயம் என்னால் கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் ஓம் நம சிவாயா அப்படின்னு 108 முறை வந்து மனசில் வந்து ஒப்பிக்கிறது நல்லதுங்க. அதே சமயம் வெள்ளை மலரால் வந்து அர்ச்சனை செய்கிறது, ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்கிறது வந்து நற்பலனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சிம்ம ராசிக்குன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து அந்த பௌர்ணமி காலத்தில் வந்து பல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல ஒரு காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய காலமாக அமையலாங்க. நீண்ட நாட்களாக மனதில் இருந்த கவலைகள்லாம் நீங்குங்க. படிப்படியாக குறையறதுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குதுங்க. நம்பிக்கையும் அதிகரிக்குங்க. எந்த காரியங்களை தொட்டாலும் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே சமயம் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி வந்து சேருங்க. இதே பார்த்திங்கன்னா வேலை தொடர்பானவங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல, நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து வேலை வந்து தேடி வரக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் வந்து புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் குறையுங்க. பண வரவுன்னே பார்த்திங்கன்னா எதிர்பாராத வருமானம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல அனுபவங்கள்லாம் வந்து சேருங்க. தேவையற்ற செலவை வந்து கம்மிப்படுத்தணுங்க. குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சி வந்து நடைபெறுங்க. பெற்றோரோட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய பௌர்ணமி காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. உறவினர்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குங்க. வீட்டில் வந்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. மாணவர்களுக்குன்னு பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. கொஞ்சம் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க. போட்டித் தேர்வில் வந்து நான் ரொம்ப நாளாக தயாராகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குங்க. ஆசிரியர்களாக அதில் வந்து நம்ம எதிர்பாராத முறையில் நமக்கு வந்து பாராட்டு கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில்னு பார்த்திங்கன்னா உடல்நலம் வந்து மேம்படுங்க. போதுமான தூக்கம், சத்தான உணவுகள் எடுத்துக்காமல் உடல் வந்து சோர்வடைஞ்சிருக்குங்க. போதுமான தூக்கம் வந்து அவசியங்க. அதிர்ஷ்ட குறிப்புகள்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண் 1, 5, 9ங்க. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா தங்க நிறம், ஆரஞ்சு, சிவப்புங்க. அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு. அதிர்ஷ்ட நேரம்னா காலையில் 7 to 9ங்க. மாலை அதே சமயம் பார்த்திங்கன்னா 5:30 to 7 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குதுங்க. இந்த பௌர்ணமியில் வந்து சிம்மராசிக்கு வந்து நம்பிக்கை, தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி அது போன்ற சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. காலமாக அமையுங்க. வாய்ப்புகள் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு நாளாக அமையுங்க. நேர்மையும் நல்லெண்ணத்துல செயல்பட்டோம்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தக்கக்கூடிய வாரமாக அமையுங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமி வந்து வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முன்னேற்றமும் தரக்கூடிய வாரமாக இருக்குதுங்க. கடந்த காலமாக சவால்களையும் பின்தொடர்ந்து தள்ளி இருந்த சில விஷயங்கள்லாம் நடந்து முடிக்குங்க. புதிய வாய்ப்புகளும் நம்பிக்கையும் வரக்கூடிய நல்ல ஒரு மனநிலையாக அமைஞ்சிருக்குதுங்க. நேர்மை பற்றி சிம்மராசிக்கு வந்து பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு பொற்காலம் வந்து தொடங்குதுங்க. சிம்மராசிக்கு பௌர்ணமி பலன்னு பார்த்திங்கன்னா உங்களை வந்து தேடி வரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குது. வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாலும் அதிர்ஷ்டத்தாலும் நிரம்பட்டும். அதனால் பார்த்ததுக்கு வந்து நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவே வந்து எங்கள் பலன்ங்க.
அன்பும் நன்றியுங்க. அடுத்த பதிவுகளில் வீடியோ பார்த்ததுக்கு வந்து நன்றிங்க. அதுக்கு முன்னாடி வந்து அகில மேஸ்டோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இந்த சேனலை வந்து கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.